إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تسألون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله قولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله رسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كان كما صلى الله عليه وسلم. கண்ணியம் நிறைந்த எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைவன் நமக்கு கடமையாக்கிய இந்த ஜும்மாவின் தினத்தினிலே உங்கள் முன்னால் இஸ்லாமியர்களின் இன்றைய நிலை என்ற தலைப்பு நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைமை ஒரு 10 மாத தொடர் பிரச்சாரத்தை இப்ராஹிம் நபியை கொண்டு அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை கொண்டு மக்களுக்கு செய்திகளாக கொண்டு செல்ல வேண்டும், அதை மக்களுக்கு தங்கள் வாழ்க்கையில் நெறிமுறைப்படுத்த வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே ஒரு செயல் திட்டத்தை எடுத்து கடந்த ஜனவரி 24 முதல் வருகின்ற மார்ச் மாதம் வரை 10 மாத செயல் திட்டம் கையில் எடுக்கப்பட்டிருக்கின்றது. பல செயல் திட்டங்கள் நிறைவடைந்து விட்டாலும் இந்த மாதம் உத்தம நபியின் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிரார்த்தனை என்ற தலைப்பு கையில் எடுக்கப்பட்டுள்ளது. இந்த தலைப்பு கையில் எடுக்கப்பட்டதன் நோக்கம் என்னவென்று சொன்னால், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்லாத்தை மக்களிடத்தில் பரப்புகின்ற போது பல்வேறு சிரமங்களுக்கும் இன்னல்களுக்கும் ஆளானார்கள். அவர்கள் எப்பொழுதெல்லாம் சிரமத்தை சந்தித்தார்களோ, கஷ்டத்தை சந்தித்தார்களோ, அந்த நேரத்திலெல்லாம் தன்னுடைய இறைவனிடத்திலே பிரார்த்தனை புரிந்தார்கள். அந்த பிரார்த்தனையை இறைவன் அங்கீகரித்ததன் விளைவாக அவர்கள் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை மக்கள் மத்தியிலே எடுத்து சொல்ல முடிந்தது. அந்த அடிப்படையிலே பல்வேறு துஆக்களை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்ததாக இறைவன் தனது திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். அந்த துஆக்களை நாமும் கற்று வைத்துக் கொண்டோம் என்று சொன்னால், அந்த துஆக்களை பிற மக்களிடத்திலே நாம் கற்று கொள்ள சொல்லி அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தோம் என்று சொன்னால், அவர்களிடத்திலே நாம் தெளிவுபடுத்தினோம் என்று சொன்னால் அவர்களும் அந்த பயனை அடைவார்கள் என்ற அடிப்படையில் இந்த செயல் திட்டம் கையில் எடுக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் நாம் பார்க்குறோம், இந்த உலகத்தில் வாழ்ந்து வருகின்ற நாம, இஸ்லாமியர்களாக வாழ்ந்து வருகின்ற நாம, இந்த நாட்டிலே மட்டுமல்லாமல் உலகத்திலே பல்வேறு நாடுகளிலும் இஸ்லாமியர்கள் ஒரு தனி கவனமாக பார்க்கப்படுகின்றார்கள். ஒரு தனிப்பட்ட செயல்பாடுகள் அவர்கள் மீது ஏவப்படுகின்றது. தனிப்பட்ட அடக்குமுறைகள் இஸ்லாமியர்கள் என்றாலே அவர்கள் மீது அடக்கி ஆளப்படுகின்றது என்பதை நாம் இந்தியாவில் மட்டும் இல்லாமல், தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல்
உலகத்திலே இருக்கின்ற பல்வேறு நாடுகளில் இஸ்லாமியர்கள் எங்கெல்லாம் வாழுகின்றார்களோ அந்த நாடுகளில் அவர்கள் கட்டுப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள், அடிமைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள், கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் தொலைக்காட்சி மூலமாகவும் செய்திகள் மூலமாகவும் தினசரி செய்திகள் மூலமாகவும் நாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். நாம் வாழ்கின்ற இந்த உலகத்தில் எவ்வளவு கஷ்டத்தை நாம் அனுபவித்தாலும் நாளை மறுமையிலே நாம் இதையெல்லாம் தாங்கிக் கொண்டு இறைவனின் பாதையிலே செயல்பட்டோம் என்று சொன்னால் நமக்கு ஒரு நல்ல வாழ்வை மறுமையிலே இறைவன் வைத்திருக்கின்றான் என்ற நம்பிக்கையை மட்டும் மனதிலே தாங்கிக் கொண்டு நாம் எல்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். ஆனாலும் கூட நம்மை ஆட்சி செய்கின்ற அதிகார வர்க்கங்கள் இஸ்லாமியர்கள் என்றாலே அவர்கள் கொடுமைப்படுத்தப்பட வேண்டிய மக்கள் என்று இந்த அரசாங்கங்கள் செயல்பட்டு கொண்டிருப்பதை நாம் கண் முன்னால் பார்த்துக்கிட்டு இருக்கோம், அனுபவிச்சுக்கிட்டும் இருக்கோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் வாழ்ந்த எத்தனையோ நபி தோழர்கள், நபி தோழியர்கள், சஹாபிய பெண்மணிகள், சஹாபாக்கள் எல்லாம் இந்த மார்க்கத்தை நிலைநிறுத்துவதற்காக மக்களிடத்தில் கொண்டு செல்வதற்காக எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள், எவ்வளவு தியாகம் செய்தார்கள் என்பதை நாம் வரலாறுகளிலே தெரிந்து கொண்டிருக்கின்றோம். அதை தெரியாதவர்களாக இல்லை. ஆனால் ஒரு மார்க்கம் சம்பந்தப்பட்ட செய்தியை மக்களிடத்திலே கொண்டு செல்வதற்கு நம்முடைய சமுதாயத்திலே, நம்முடைய தலைமுறைகள் இடத்திலே வெட்கம் வருவதை நாம் பார்க்கின்றோம், கூச்சம் வருவதை நாம் பார்க்கின்றோம். அல்லாஹ்வுடைய செய்தி, அல்லாஹ்வுடைய தூதருடைய செய்தி என்பதை பிற மக்களிடத்திலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நாம் ஏதோ சங்கோச்சப்படுவதை நம்ம பார்க்கிறோம். நாம் ஏன் இதை சொல்ல வேண்டும்? ஓதி படித்த எத்தனையோ இமாம்கள், எத்தனையோ ஹஜ்ரத்துமார்கள் இல்லையா என்று நாம சிந்திக்கிறோம். அப்போ இது போன்ற செய்திகளை மக்களிடத்திலே நாம் கொண்டு சேர்க்கவில்லை என்று சொன்னால் எப்படி நம்முடைய சமுதாயம், நம்முடைய சமுதாயத்தில் நடைபெறுகின்ற செய்திகளை தெரிந்து கொள்ளும்? படித்தவர்கள் இருக்கின்றார்கள், படிப்பறிவற்றவர்கள் இருக்கின்றார்கள், செய்திகளை மேம்போட்டமாக தெரிந்து கொள்ளக்கூடிய மனிதர்கள் இருக்கின்றார்கள். எந்த நிலையாக இருந்தாலும் நாம் நம்முடைய செய்திகளை, நம்முடைய மார்க்கம் சம்பந்தப்பட்ட செய்திகளை, நமக்கு தெரிந்த செய்திகளை பிற மக்களிடத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று சொன்னால் துணிஞ்சு போய் செய்யணும். ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நாம் ஏன் இதை சொல்ல வேண்டும் என்று நினைக்கக்கூடாது. அந்த மாதிரி நினைக்கிறதன் விளைவு தான் இன்றைக்கு இஸ்லாமியர்கள், இஸ்லாத்தை பற்றிய இஸ்லாமியர்களே இஸ்லாத்தை பற்றி தெரிந்து கொள்ளாமல் இருப்பதை நம்ம பார்க்குறோம். சமீபத்திய நடைமுறைகள் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் நடந்த நடைமுறை என்ன? இப்ராஹிம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் நடந்த நடைமுறை என்ன? அல்லாஹ் அதை பற்றி திருக்குர்ஆனில் என்ன சொல்றான்? திருக்குர்ஆன் எதற்காக அருளப்பட்டு இருக்கின்றது? அதில் என்ன இருக்கின்றது? நாம படிச்சா போதுமா? நாம தெரிஞ்சுக்கிட்டா போதுமா? தெரியாத, கல்வி அறிவு இல்லாத எத்தனையோ மக்கள் இருக்காங்களே. கல்வி அறிவு இருந்தும் நாம் ஏன் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று மமதையிலே இருக்கின்றார்களே, இவர்களுக்கெல்லாம் நாம் தான் சொல்ல வேண்டும். அப்படி என்றைக்காவது நாம் செய்தியை சொல்லி இருக்கின்றோமா? ஒரு ஜமாத்தாக போய் ஒரு பள்ளி நிர்வாகம் இருக்கின்றது, இந்த நிர்வாகத்தில் இன்னைக்கு நாம தாவா பணி செய்ய வேண்டும், நம்முடைய தாவா களங்களிலே பெண்களையும் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று தாவா களங்களை அமைத்து கொண்டு எப்பயாவது போய் வீடு வீடாக போய் மக்களை சந்தித்து நாம செய்திகளை சொல்லியிருக்கோமா? அப்படி சொல்வதற்காக ஒரு குழு அமைக்கப்பட்டால் என்றைக்கு தேதியில் எப்போ போகணும்னு நாம் முடிவெடுக்கின்றோமோ அந்த தேதியில் கூப்பிட்டாக்கா என்ன சொல்கிறோம்? ஏதாவது ஒரு காரணம் சொல்லி எனக்கு வேலை இருக்குது, நான் அங்கே போகணும், இங்கே போகணும், நான் கும்பகோணம் போயிட்டு இருக்கேன், தஞ்சாவூர்லேருந்து வந்துக்கிட்டு இருக்கேன், ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அதிலிருந்து தப்பித்து கொள்ள தான் நாம் பார்க்கின்றோமே ஒழிஞ்சு தைரியமாக சொல்லி ஒரு ரெண்டு செய்தியை மக்களிடத்தில் போய் சொல்லுவோம் என்று ஆர்வப்பட்டு இருக்கின்றோமா? இப்போ இதன் விளைவு என்ன? யாருமே முன்ன வரதில்லை. அதாவது பெரியவங்க விஷயம் தெரிஞ்ச, 2 விஷயம் தெரிஞ்ச பெரிய மனிதர்கள் முன் வந்தாதான் நமக்கு பின்னாடி நமக்கு கீழே உள்ள வயசுல உள்ள இளைஞர்களோ குழந்தைகளோ வருவாங்க. அப்படி வந்து அவர்களையும் அழைச்சிட்டு போய் தாவா களங்களில் இறங்கி செயல்பட்டோம் என்று சொன்னால்
நாம நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றியோ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியோ திருக்குர்ஆனிலே அல்லாஹ் என்ன சொல்றாங்கிறத பற்றியோ நாம் எடுத்து சொல்லலாம்ல. இப்படி சில செய்திகளை அவர்கள் தெரிந்து கொண்டால் அவர்களும் அது போன்று செயல்பட ஆரம்பிப்பாங்களா இல்லையா? இந்த பூனைக்கு மணி கட்டுறது யாரு? நம்ம ஏன் கட்டணும், அவங்க கட்டட்டும் என்கின்ற இந்த மனப்பான்மையிலே நாம் என்ன செய்யறோம், வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். அப்ப நம்முடைய நிலை எப்படி இருக்கின்றது? ஒருத்தன் ஆரம்பிக்கிட்டோம், நம்ம பின்னாடி போவோம் அப்படின்னு தான் நாம நினைக்கின்றோம். ஆனா அப்படி இருக்கலாமா? மார்க்க பணி என்று வந்துவிட்டால், மார்க்கத்தை சொல்ல வேண்டும் என்று எண்ணிவிட்டால், 2 செய்திகளை தெரிந்து கொண்டு 2 பேரை நாம தான் கூப்பிடணும். கூப்பிட்டு என்ன செய்யணும், இத்தனை மணிக்கு நம்ம போவோம் 4 பேரை போய் சந்திப்போம், ஒரு 10 பேரை போய் சந்திப்போம் என்று தாவா களங்களில் இறங்கி செயல்பட்டால்தான் மக்கள் ஒரு தெளிவான நிலைக்கு வருவார்கள். ஆனால் இங்கே என்ன நடந்து கொண்டிருக்கின்றது, நம்முடைய சமுதாயத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது? நம்முடைய சமுதாயத்து இளைஞர்கள் நவீன கலாச்சாரங்களிலே மூழ்கி போய் கிடப்பதை நம்ம பார்க்கிறோம். எத்தனையோ பேர் பார்க்கிறோமே. இன்றைய இளைஞர்கள் பள்ளி முடிச்சுட்டு வந்த உடனே, ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே தான் தோளில் தாங்கி வந்த அந்த பேக்கை தூக்கி ரூமில் தூக்கி போட்டுவிட்டு உடனே தன்னுடைய நண்பர்கள் கூட ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பான். இத்தனை மணிக்கு இங்கே வாடா, இத்தனை மணிக்கு அங்கே வாடான்னு ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பான். போய் அவர்கள் என்ன ஆராய்ச்சியில் ஈடுபடுகின்றார்களா? நம்ம சமுதாயத்தை எப்படி முன்னேற்றம் என்று சிந்தனைகளை செலுத்தி கொண்டிருக்கின்றார்களா? போய் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இடம், இந்த இடத்துக்கு வந்துன்னு சொல்லி ஒரு இடத்தை ஃபிக்ஸ் பண்ணி அந்த இடத்துக்கு ஒரு 10 பசங்க வந்துடுவாங்க. என்ன 10 பேர் வந்து என்ன சாதனை செய்துவிட போகின்றார்கள் என்று நினைத்தா அவர் சாதனை அப்பொழுதுதான் ஆரம்பிக்கும். எல்லார் கையிலையும் மொபைல் இருக்கும். நாம தான் குழந்தைகள் மேல் உள்ள பிரியத்தில் வாங்கி கொடுக்குறோமே. நான் வாங்கி கொடுக்குற நோக்கம் வேறு. பிள்ளை அதை வச்சு கல்வி பயின்று கொள்ளும், ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணும், அது மூலமாக அறிவை பெருக்கிக் கொள்ளும் அப்படிங்கிற நன்னோக்கத்தில் தான் பெற்றோர்கள் வாங்கி கொடுக்குறாங்க. அதில் எந்த தப்பும் கிடையாது. ஆனால் அவர்கள் அதை எப்படி பயன்படுத்துகின்றார்கள் நாம கண்காணிக்கணுமா இல்லையா? நாம பிள்ளை, நமக்கு இருக்கிற நம்பிக்கை என்ன, நம்ம பிள்ளை எந்த தப்பும் செய்யாது, நம்ம பிள்ளை நம்ம வீட்டில் இருக்கிறத வரையும் தான் எந்த தப்பும் செய்யாது. அது பல நண்பர்கள் கூட சேர்ந்து திட்டமிட ஆரம்பிச்சுன்னு சொன்னா எல்லா தவறுகளும் செய்யக்கூடிய ஒரு கேந்திரமாக அவர்கள் இருக்கின்ற இடம் இருப்பதை நம்ம பார்க்கிறோம். என்ன இப்ப என்ன நவீன கலாச்சாரங்கள், இந்த மொபைல் மூலமாக இந்த பிள்ளைங்க கேம் விளையாடுறது. நீ அவன் ஆடுறா, நான் இவன் ஆடுறா, அவனை விடுறா, நான் பார்த்துக்கிறேன், இவன் ஆடுறா, நீ ஆடுறா, இதுதான் என்ன அவர்கள் வார்த்தைகளை பரிமாறிக் கொள்கின்றார்கள். மொபைலை வச்சுக்கிறான், 10 பேர் வரிசையாக உட்காந்துக்கிறான், ஒரு கேம் ஆப் இருக்கு, அதை டவுன்லோட் பண்ணிக்கிட்டு கேம் விளையாடுறான். இந்த கடைசியில் இருக்கிறோம், அந்த கடைசியில் நீங்க கமெண்ட் பண்றான், டே அவனை விட்டுரு, அவனை அடிக்க நான் பார்த்துக்கிறேன், பின்னாடி 2 பேர் ஒளிஞ்சிருக்காங்க, அவனை நீ பார்த்துக்க. இது தாங்க நைட்டு 10 மணி வரை. இதுதான் 10 மணி வரை அந்த விளையாட்டெல்லாம் முடிச்சுட்டு வந்து சாப்பிட்டு வந்து டப்பார்னு வந்து படுத்துடுறது. இந்த சமுதாயத்தை மக்கள் காலையில் ஃபஜ்ர் தொழுகைக்கு எந்த குழந்தைங்களாவது எந்திரிக்குதா? விரல் விட்டு எண்ணி விடலாம், வாயால சொல்லி விடலாம், இன்னார் வீட்டு பையன் தொழுவ வர்றான், முடிஞ்சு போச்சு. எத்தனை பேர் இந்த பள்ளிவாசலுக்கு ஃபஜ்ர் தொழுவ வர்றாங்க பார்க்குறோமா? அப்ப பின்பற்றுதல் இல்லை, பேணுதல் இல்லை. ஃபஜ்ர் தொழுகை பற்றிய முக்கியத்துவம் அந்த குழந்தைகளுக்கு, அந்த பசங்களுக்கு உணர்த்தப்படவில்லை. காரணம், 9 மணிக்கு பள்ளிக்கூடத்தில் பெல் அடிக்கிறாங்கன்னா 8:15 தான் பெட்டை விட்டு எந்திரிக்கிறோம். குளிக்கிறானா இல்லையா, மூஞ்ச கழுட்டு ரெடி பண்ணிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு மூட்டை இது வீட்டு கலந்துரும். இப்படித்தான் நம்முடைய இளைஞர்களுடைய வாழ்வு போய் கொண்டிருக்கின்றது. நாம் எதை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பதை அவர்கள் உணர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்களா? எப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியில இருக்கின்றோம் நாம ஒரு காலத்துல வெளிநாடு போகின்ற காலத்துலலாம் நம்மளை வாண்டு அழைச்சிக்கிறோம். உடல் கொஞ்சம் ஆரோக்கியமா இருந்தா போதும், ஆள் கட்டுமஸ்தா இருந்தா போதும், கல்வி அறிவு இருக்கோ இல்லையா தேவையில்லை, இதுதான் எனக்கு வேணும் வா அப்படின்னு அழைச்சிட்டு போயிடும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைலாம் இருந்துச்சு வெளிநாடு போவதற்கு. இன்றைக்கு ஒரு ஆள் வெளிநாடு போவதாக இருந்தால் அடுத்த கட்டம் எப்படி இருந்துச்சு, எல்லாம் வேலைக்கு இங்கே வந்து எடுத்துட்டு போனாங்க. அப்புறம் சில பேர் அங்கே இருந்தே வேலைக்கு தயார் பண்ணி ஆளுங்க எடுத்துக்கிட்டாங்க. அடுத்த கட்டம் எப்படி இருந்துச்சு, விசிட் விசா எடுத்து அங்கே போய் வெளிநாட்டில் வேலை தேடக்கூடிய மக்களாக இருந்தார்கள். பாதி பேருக்கு வேலை கிடைக்கும், பாதி பேர் வீட்டுக்கு திரும்பி வந்துடும். வேலை கிடைக்கலன்னு 2 மாதம் 6 மாதம் 3 மாதம் 1 வருஷம் வரை வெளிநாட்டில் சுற்றி கட்டிடங்களாக ஏறி இறங்கி கம்பெனிகளில் இன்டர்வியூ கொடுத்து என்ன செய்வான், வேலை கிடைக்காம வந்துடுறான். இன்றைக்கு விளையும் அந்த சூழ்நிலை நீடித்து கொண்டு இருக்கின்றது.
இன்றைக்கு வேலை வாய்ப்புகளை பார்த்தா எங்க பார்த்தாலும் ஒரு ஒரு கம்பெனியில ஒரே நாளில் 100 பேர் வேலையை விட்டு தூக்குறான். அப்போ எத்தனை கம்பெனிகள்ல எத்தனை 1000 பேர் வேலை எழுந்து கொண்டு இருக்கின்றார்கள். அப்போ இனிமேல போய் நாம வேலையில செய்யணும்னு சொன்னா நம்ம திறமை எப்படி இருக்கணும்? ஏற்கனவே எவன் வேலையை விட்டு தூக்கினானோ அவன் என்ன திறமையில செயல்பட்டு கொண்டிருந்தானோ அவனை விட அதிகம் திறமை உள்ள மக்களாக இருக்கணுமா இல்லையா? இப்போ இன்றைக்கு கேட்டா என்ன தெரியும் உனக்கு? மொபைல்ல இருக்கிற 4 பட்டன் தான் தெரியும், லெஃப்ட் ரைட் அப் டவுன், இதுதான் தெரியும். ஏன்? கேம் விளையாண்டு அதுதான் நீ கத்து வச்சிருக்க, வேற எதுவுமே தெரியாது, கேம் பாய். அப்ப இன்றைய போய் கேள்வி கேட்டாக்கா அவங்க வந்து ஒரே வார்த்தையில எந்திரிச்சு வெளியே போன்றான், எல்லாம் திரும்பி வந்துடுறானுங்க. இப்போ விசா எடுத்துட்டு போற ஆளுங்கெல்லாம், விசிட் விசா எடுத்துட்டு போற ஆளுங்கெல்லாம் எப்படி ஒரு காலத்துல காசு சம்பாரிச்சுட்டு வந்தாங்க, இன்றைக்கு விசாக்கு செலவு பண்ணி அங்க போய் ரூமு வாடகை சாப்பாடு எல்லாம் கொடுத்து வீட்டிலேருந்து பணத்தை அனுப்பிச்சு அவரு வேலை கிடைக்காம திரும்பி ஊருக்கு வருகின்ற சூழ்நிலையை நம்ம பார்க்குறோமே. அப்போ நம்ம சமுதாயத்து பிள்ளைங்க எப்படி இருக்கு என்பதை நாம் சிந்திச்சு பார்க்கணும். பெரியவர்களாக இருக்கக்கூடிய தாய் தந்தையர்களாக இருக்கக்கூடிய நாம் என்ன செய்யணும்? நம்ம தான் நம்முடைய குழந்தைகளுக்கு வழிகாட்டியாளாக இருக்க வேண்டும். அதே மாதிரி இந்த சமுதாயம் திருமணம் என்கின்ற ஒரு நிகழ்ச்சிகளில் நம்ம பார்க்குறோம். சமீபத்திய காலங்களில் அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி திருமணம் அவர்களுடைய காலத்தில் செஞ்சாங்க, எப்படி செய்ய சொன்னாங்க, எந்த திருமணத்தில் பரக்கத்து இருக்கு என்று சொன்னாங்க. இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு? எளிமையான திருமணங்க. அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அவங்களுடைய திருமணம், அவங்க ரசூலுல்லாஹ்க்கு மிக நெருங்கிய தோழர், அவங்களுக்கே சொல்ல ரசூலுல்லாஹ்க்கே சொல்ல திருமணம் நடந்தது. அவர்கள் வருகின்ற போது ஒரு புத்தாடை உடுத்தியிருக்காங்க, அதிலிருந்து நறுமணம் வருகின்றது, ஒரு நல்ல நறுமணம் வருது. ஓரத்தில் ஏதோ ஒரு கரை இருக்கு அந்த சட்டையில். பார்த்து கேட்குறாங்க, என்ன அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப், என்ன நீங்கள் வரீங்க, எப்போதை விட இன்னைக்கு வாடை அதிகமாக இருக்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. எனக்கு நேற்று திருமணம் யார் ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி? ரசூலுல்லாஹ்வுக்கே தெரியாமல் மிக நெருங்கிய தோழர் திருமணம் செய்திருக்காங்க. அப்படியா? திருமணம் முடிச்சிட்டீங்களா? உங்களுக்கு வசதி இருந்தா ஒரு ஆடை எடுத்து நீங்கள் விருந்து கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்த காலம். இன்றைக்கு எப்படி இருக்கு திருமண கலாச்சாரங்கள்? என்னென்னமோ பேசுறோம். நம்ம ஜமாத்துல எவ்வளவோ கட்டுப்பாடுகள் இருந்தாலும் அந்த கட்டுப்பாடுகள்லாம் மீறி திருமணம் செய்யறோம். திருமணம் செய்தாலும் நாம இந்த பிதஅத்து பக்கம் இறங்கி போய்விடக்கூடாது. வரதட்சணை வாங்கக்கூடாது, தவறான முறைகளை திருமணங்களிலே தவறான முறைகளை பின்பற்றக்கூடாது. நமக்கு என்ன கட்டுக்கோப்புகள் இருக்கோ அந்த கட்டுக்கோப்புகளை பண்ணணும் தானே இன்றைக்கு நாம பார்க்கிறோம். திருமணம் என்ற பெயர்களில் மாப்பிள்ளை தோழர்கள் கோட்டு சூட்டு பாட்டு யூனிஃபார்ம் மாதிரி 10 பேர் 12 பேர் மாப்பிள்ளை தோழர்கள் ஒரே யூனிஃபார்ம் மாதிரி கோட்டை போட்டுக்கிட்டு சினிமா பாடல்களை போட்டு ஆடிக்கொண்டு மேடைக்கு வருவதை நாம பார்க்கிறோமா இல்லையா? இதனால உனக்கு என்ன பயன்? நீ என்ன சாதிச்சுட்ட? இதை வச்சு இந்த சமுதாயத்துக்கு என்ன நீ சொல்ற என்பதை நினைத்து பார்க்க வேண்டாமா? இப்ப இதை திருமணம் செய்து வைக்கின்ற அந்த ஜமாத்துகள் இருக்க, நிக்காஹ் பண்ணிருக்கின்ற ஜமாத்துகள் இருக்க, அதுங்களுக்கெல்லாம் இது நபி வழிக்கு மாற்றமானதுன்னு தெரியாமையா இருக்கு? தெரிஞ்சு ஓதி படித்த ஆலிம்கள் அங்கே உட்கார்ந்து கொண்டு அவர்களுக்கு நிக்காஹ் செய்து வைக்கின்றார்களே. இஸ்லாமிய பெண்கள் திருமணத்திற்கு தகுதியான பெண்கள் மணப்பெண் வர்றாங்க மேடைக்கு. எப்படி? தன்னுடைய தோழிகள் கூட சினிமா பாடல்களை போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டே மேடைக்கு வர்றதை பார்க்குறோமா இல்லையா? சமூக வலைதளங்களிலே சமீப காலங்கள் நீங்களெல்லாம் பார்க்காத ஆள் யாரும் இருக்க மாட்டீங்க. பெண் டான்ஸ் ஆடிக்கொண்டு வர்ற அரைகுறை ஆடைங்க, முகம் மறைக்கல, அரைகுறை ஆடை, கண்ணை கவர்கின்ற ஆடைகள், அலங்காரங்கள் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு வர்றாங்க. மணப்பெண் வர்றா. இது எதை சுட்டி காட்டுகின்ற இந்த சமுதாயத்துக்கு எதை சொல்லிக் கொடுக்குது? பார்க்குறோமா இல்லையா? அதே மாதிரி மணப்பெண் வர்றாங்க, மகன் வர்றாரு. எப்படி வர்றாரு? மணப்பெண் மேடையில் இருக்காங்க, மகன் பெரிய ஒரு என்ஃபீல்டு வண்டியில மேடைக்கு வர்றாரு, மணமாலை தூக்கி பைக்கில் முன்னாடி உட்கார வைக்கிறாரு, அப்படியே ரவுண்ட் அடிக்கிறாரு. வேற சமுதாயமா? நம்முடைய இஸ்லாமிய சமுதாயம் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்தார்களா? இந்த நடைமுறை அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்தார்களா? யார் காட்டி தந்தது? பிற சமுதாயத்து மக்களை காப்பி அடிக்கிறது. அப்படியே காப்பி அடிச்சு கௌரவம் அந்தஸ்துகளை இவங்க நிலைநாட்டுறாங்க. எப்படி பார்த்தியா கல்யாணம், என் வீட்டு கல்யாணம் எப்படி நடக்குது பார்த்தியா அப்படின்னு தாயும் தந்தையும் அங்க நின்று பெருமைப்பட்டுக் கொள்வார்கள்.
கணவன் மனைவி அந்த பெண்ணும் மாப்பிள்ளையும் மேடையிலிருந்து அப்படியே பெருமைப்பட்டுக் கொள்வார்கள். அப்படியே அந்த மேடையை 3 சுற்றி வந்து அந்த மணமேடையில் பெண்ணை உட்கார வைக்கிறார் மணமாக. என்னது, என்ன நடைமுறை, என்ன மார்க்க நடைமுறை இது? இதை யார் கற்றுத்தந்தது? இவர்கள் இந்த சமுதாயத்திற்கு என்ன சொல்ல வர்றாங்க? எங்களை விட நீங்க அதிகமாக செய்ய வேண்டும் என்று இளைய சமுதாயத்திற்கு இவர்கள் செய்தி சொல்லுகின்றார்களா? இப்ப நாளை மறுமை பற்றிய அச்சம், சிந்தனை, எண்ணம் ஏதாவது உங்கள் மத்தியில் இருக்கின்றதா? இப்ப நீங்க எந்த நிலையில இருக்கீங்க? இந்த நாட்டில் நீங்கள் இருக்கின்ற நிலை என்ன? உங்க சமுதாயம் இருக்கின்ற நிலை என்ன? நீங்கள் எதை இந்த மக்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றீர்கள் என்பதை உணர வேண்டும். அதே போல இந்த வீட்டிலே இருக்கின்ற பெண்கள், நிறைய செய்திகள் இருக்குங்க. இந்த சமுதாயம் எப்படி கெட்டழிந்து கொண்டு இருக்கின்றது என்பதை மக்களிடத்தில் சொல்லுவதற்கு, மக்கள் செய்வதை தான், மக்களிடத்துக்கு புதியதான செய்தி இல்லை, ஒரு மக்கள் செய்யறத பிற மக்களிடத்தில் சொல்வதற்கு தான் செய்திகள் அதிகமாக இருக்கின்றது. டிவி நிகழ்ச்சிகளை விபச்சாரத்தை வன்மையாக இஸ்லாம் கண்டிக்கின்றது. எந்த அளவிற்கு நம்ம பார்க்கிறோம், ஒரு கணவன் மனைவியாக இருந்தா கூட கடை தெருக்கல்ல தனியாக தாங்க போறோம், தனித்தனியாக தானே போறோம். ஒரு அத்தா அம்மா தனியா போறாங்க, ஒரு கணவன் மனைவி குழந்தைகள் ஆண் பெண் தனியா போறாங்கல்ல. இப்படித்தாங்க இந்த சமுதாயத்துக்கு எடுத்து காட்ட வேண்டும். இது மறைமுகமாக ஒரு ஆண் ஒரு பெண்ணை சந்தித்தால் அது விபச்சாரம் என்று சொல்லுகின்றார்கள். ஆனால் இதை ஒரு சினிமா நடிகனோ சினிமா நடிகையோ கட்டிப்பிடித்து தங்கள் காதல் எண்ணங்களை பிற மக்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளுகின்றார்களே, இதை அத்தா அம்மா பிள்ளைங்க எல்லாம் உட்கார்ந்து வீடுகளில் பார்க்குறோமே. ஒரு சினிமா பாடல்னு வச்சுக்கோங்களேன், அதில் இருந்த வக்கிர வார்த்தைகள், வேறு கருத்துக்களை சொல்லலாம், அது கெட்ட கருத்துக்களை சொல்லலாம் அல்லது நல்ல கருத்துக்களை சொல்லலாம். அதற்காக இவர்கள் நடிக்கின்ற நடிப்பு இருக்கின்றதே, கட்டி பிடித்து கொண்டு ஒரு காதல் காட்சி என்று சொன்னால், ஒரு படுக்கை அறை காட்சி என்று சொன்னால், ஒரு கணவன் மனைவி எப்படி படுக்கை அறையிலே இருப்பார்களோ அதை போல் காட்சி எடுக்கின்றான். அந்த காட்சியை சினிமாவை ஆக்கி டிவிகளில் போடுறாங்க. அதை ஒரு தாய், ஒரு தந்தை, ஒரு அண்ணன், தங்கச்சி உறவு முறையில் எல்லாம் உட்காந்து பார்க்கிறோமே. நாம செஞ்சாதான் விபச்சாரமா? அப்ப இது கண்ணால் செய்யப்படுகின்ற விபச்சாரம் இல்லையா? இதை நாம் முதல்ல அங்கீகரிக்கலாமா? நாம எல்லாம் உட்காந்து பார்த்தோம்னு சொன்னா பிள்ளைங்க என்ன நினைக்கும்? ஒரு அத்தாவோ அம்மா உட்காந்து பார்த்தா உடனே டிவி ஆஃப் பண்ணிட்டு வேற வேலை இருக்கு, போ நீ போய் படி, நீ அந்த வேலையை பாரு, நீ இந்த வேலையை வரட்டி விட்டுறணும் இல்லையா? சேனலை மாற்றி நியூஸ் சேனல் இருக்கு, தொலைக்காட்சியில சினிமா பாடல்களையும் நாடகங்களையும் பார்க்கறதுக்கு மட்டும்தான் அந்த காட்சி ஊடகம் இருக்கிறதா? செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு யாராவது ஆசைப்படுகின்றோமா? நீங்க வேண்டாம், சினிமா பாடல்கள் ஓடிக்கிட்டே இருக்கிறப்போ லேசா அப்படி சேனலை மாற்றி பாருங்களேன், நம்ம பிள்ளைங்க எந்திரிச்சு போயிருங்க. நியூஸ் கேட்கறதுக்கு அவ்வளவு விருப்பம் இருக்கும். ஏன்? அதுதான் அவங்களுடைய வாழ்க்கைக்கு அவசியமான ஒன்று, தேவையான ஒன்று. அதை அவர்கள் வெறுப்பார்கள். ஏன்? சைத்தானுடைய வேலை அதுதான். நல்லதை வெறுக்க வைப்பதும் தீயதை விரும்ப வைப்பதும் தான் சைத்தானோட வேலை. அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்களே. அப்ப இந்த சமுதாயத்தை சீரழிக்கிறது யாரு? பெற்றோர்களாகிய நாம தானே. அண்ணன் தங்கி உறவுல இருக்கின்ற நாம தானே. அக்கா தங்கச்சிங்கிற உறவுல இருக்கின்ற நாம தானே. இப்ப நாம எப்ப இது திருந்த போகின்றோம்? நாம திருந்தினாதாங்க பிற மக்களுக்கு இந்த செய்தியை நாம எடுத்து சொல்ல முடியும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நிலவி கொண்டிருக்கின்றது. அதே போல சமீபத்தில் இந்த சமுதாய மக்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகள்ல அடுத்த பிரச்சனைகளை பார்க்கிறோம். காவல் நிலையங்கள் இருக்க, இதுல போன நமக்கு நீதி கிடைக்கும் என்று எத்தனையோ பேர் காவல் நிலையத்துக்கு போறாங்க. ஆனால் காவல் நிலையங்கள்ல பார்க்கிறோம், சில அதிகாரிகள் கையூட்டுகளை பெற்றுக்கொண்டு, லஞ்சங்களை பெற்றுக்கொண்டு ஒருத்தருக்கு எதிராக பேசுறத காட்சிகளை நாம பார்க்கிறோம். சமீபத்தில் கோவையில பார்க்கிறோம், ஒருத்தரை விசாரிக்கிறோம் என்கின்ற பெயரில் ஒரு இஸ்லாமியரை அழைத்து கொண்டு போய் ஸ்டேஷன்ல வச்சு அடின்னு அடிச்சு, உள்காயமாகவே அடித்து, ஒண்ணுமே இல்லை அந்த பாயிண்ட, ஒரு செய்தியும் தகவலும் இல்லை என்பது பிறகு நம்ம கட்டி விட்டுறோம். இந்த பையன் வீட்டுக்கு வந்த பிறகு சிறுநீர் கழிக்கின்ற போது பார்க்கவும் ரத்தமா போகுது. உடல்ல உள் காயங்கள் நிறைய இருக்கு, யாருக்கிட்டையும் சொல்லவே இல்லை. சிறுநீர் கழிக்கின்ற போது ரத்தமா போகுது. இந்த விபரீதம் வந்த பிறகுதான் அந்த செய்தியை உலகத்துக்கு வெளியில சொல்றான். சொன்ன பிறகு அதற்கு ஒரு நியாயம் கேட்கணும் என்ற போர்வையில அங்க காவல் நிலையங்களை போய் அணுகிறத பார்க்கிறோம். இது ஒரு செய்தி, எத்தனையோ செய்தி. இஸ்லாமிய இளைஞர்கள்
தங்களுக்கு பணம் வேண்டும், காசு வேண்டும் என்பதனாலே இவர்கள் என்ன செய்யறாங்க, சிலருடைய மாய பேச்சுக்களிலே மயங்கி அந்த சம்பவங்களில் அவர்கள் இடம்பெற்று விடுவதை நம்ம பார்க்கிறோம். காசு பணத்துக்காக ஆசைப்பட்டு கஞ்சா, மது பழக்கங்கள், போதை பழக்கங்களுக்கு ஆசைப்பட்டு அதை முதல்ல என்ன செய்யறது, விற்க ஆரம்பிக்கிறது, வாங்கிறது, வித்து கொடுக்கறது, கமிஷனை வாங்குறது, இது பெருகி போனோன்னா தானே ஒரு ஏஜென்டா மாறுறது. அப்புறம் நாள் ஆக பணம் பெருகி போயிருமே, தானும் ஒரு போதைக்கு அடிமையாகக்கூடிய மனிதர்களாக, இளைஞர்களாக இஸ்லாமியர்கள் இருப்பதை நம்ம பார்க்குறோம். தொலைக்காட்சியை திறந்தாக்கா மற்ற செய்திகள்லாம் பேரை சொல்ல மாட்டான், அவன் சமூகத்தை சொல்ல மாட்டான். ஒரு முஸ்லீம் மாட்டிக்கிட்டான்னு சொன்னா இஸ்லாமிய இளைஞர்னு சொல்லி அவன் பேரை சொல்லி அவனை முகம் தெரிகிற அளவுக்கு பகிரங்கப்படுத்துவான். பிற சமுதாயத்து மக்களாக இருந்தால் முகத்தை மூடி அழைச்சிட்டு போறதை நம்ம பார்க்குறோமா இல்லையா? அப்ப இது ஒரு தனி சமுதாயத்திற்கு இழைக்கப்படுகின்ற அநீதியாக இல்லையா? சமீபத்தில் ஒரு செய்திங்க, ஹெச் ராஜா என்கின்ற ஒரு நபரை பற்றி ஒரு செய்தி. அவரை ஒரு 2 கேஸில் அவருக்கு தண்டனை வழங்கப்பட்டு விட்டது. ஏற்கனவே முன்னாடி உள்ள நடைமுறைகள்லாம் என்ன, அது இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி, வேறு மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, நீ நிரூபிக்கணும்னா உள்ள இருந்து தான் நிரூபிக்கணும். ஜெயிலில் பிடிச்சி போட்டுவாங்க. இவர் உள்ள இருந்து சாட்சிகளை கொண்டுட்டு வரணும், இது நான் அந்த தப்பை செய்யலை அப்படின்னு உள்ள இருந்துட்டே இவர் வேலை செய்யணும். ஆனால் இவர் என்ன செய்யுது, சமுதாயத்தில் உயர்ந்த குடியில் பிறந்தவரா, சட்டம் அப்படியே மாறுது. இப்போ அந்த அவர் அரெஸ்ட் செய்ய சொல்ற அந்த உத்தரவு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. ஏன், அதையும் ரீசனாக சொல்லுகின்றார்கள் நீதிமன்றத்தில். ரீசனாக சொல்லுங்களா, அவர்களை குற்றமற்றவங்க நிரூபிக்கணும்ல, இப்போ வெளில இருந்தால் தான் நிரூபிக்க முடியும்ட்டு இப்படியே சொல்றாங்க. அப்போ இதற்கு முந்தைய காலகட்டங்களில் இருந்த நிகழ்வுகள்லாம் என்ன, இஸ்லாமியர்களுக்கு எடுக்கப்பட்ட நடைமுறைகள் என்ன, இன்றளவும் தாங்கள் குற்றமற்றவர்கள் என்று நிரூபிக்க முடியாமல் சிறை கொட்டடியிலே 25 வருடங்களாக 30 வருடங்களாக இருக்கின்றார்கள். என்னப்பா நீதி உங்க நாட்டில்? அப்ப நீதியை கேவலப்படுத்திட்டான், விமர்சனம் பண்ணிட்டான், நீதி அரசரை விமர்சனம் பண்ணிட்டான்னு பேசுகின்றோமே, இது எந்த விதத்துல நியாயமானது? அப்ப நம்முடைய சமுதாயத்து இளைஞர்கள் இந்த விஷயங்கள்ல மிக கவனமாக இருக்க வேண்டாமா? எங்க போறாங்கிறத ஆய்வு பண்ணிட்டே இருக்காங்க. மற்றவங்களை பற்றிலாம் பிரச்சனை இல்லை. ஒரு இஸ்லாமியன் மாட்டிக்கிட்டான்னா அவங்க மேலே தப்பு இல்லைன்னா கூட அவன் ஏற்கனவே ஏதாவது தப்பு செஞ்சுருக்காங்கன்னு நோண்டி 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 பார்த்து ஏதாவது ஒரு கேஸ் தூக்கி அவன் மேலே போட்டு அவனை ஜெயிலில் தூக்கி போடக்கூடிய காலங்களை பார்க்குறோம். இப்படிப்பட்ட கடுமையான நெருக்கடியான சூழ்நிலையை நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். ஆகவே அன்புள்ள இளைய சமுதாயமே, நீங்கள் இனிமேலாவது விழித்து கொண்டால்தான் உங்களுக்கு நல்லது. இல்லை என்று சொன்னால் உங்களுடைய எதிர்காலம் மிக கேள்விக்குரியதாக மாறிவிடும். உங்களை பெற்ற பெற்றோர்கள் மிக தர்ம சங்கடமான சூழ்நிலைக்கு ஆளாகக்கூடிய நேரம் வந்துவிடும் என்பதை விளங்கி இதிலிருந்து விடுபடக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனது முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய இஸ்லாமியர்கள் நிலை என்ற தலைப்பில் சில தகவல்களை நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த அடிப்படையில் இந்த உலகம் இஸ்லாமியர்களுக்கு எதிரான போக்குகளை கையாண்டு கொண்டிருக்கின்றது. இஸ்லாமிய நாடுகளாக இருந்தாலும் சரி, இஸ்லாமிய பெயர் தாங்கி மன்னர்களாக அரசர்களாக இருந்தாலும் சரி, எல்லாம் இந்த உலகத்தில் பொருளாதாரம், நாளை மறுமை பற்றிய சிந்தனை எதுவும் இல்லாமல் காவிகளிடம் இஸ்லாமிய எதிரிகளிடம் கைகோர்த்து கொண்டு இஸ்லாத்திற்கு எதிராக செயல்படக்கூடிய காட்சியை நம்ம பார்க்குறோம். இப்போ நம்முடைய சமுதாயத்தை சேர்ந்தவர்களே இப்படி இருக்கின்றார்கள் என்று சொன்னால் நாம் எந்த அளவிற்கு கவனமாக இருக்க வேண்டும், கண்ணியமான முறையில் வாழ வேண்டும் என்பதை நாம் இந்த நேரத்தில் புரிந்து செயல்படக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். இந்த உலக நடைமுறைகளை சமீபத்த காலங்களில் நாம் பார்த்தோம். அமெரிக்காவிலே ஒரே ஒருத்தன் குண்டு வச்சு துப்பாக்கியால் ஒரு அமெரிக்கனை சுட்டு விட்டான் என்று சொன்னால் மிக கடுமையான கொந்தளிப்பு ஏற்படுறதை நம்ம பார்க்கணும். ஆனால் பலஸ்தீனிலே இஸ்லாத்தின் எதிரி இஸ்ரவேலர்கள் இருக்காங்களே, இவர்கள் செய்கின்ற அட்டூழியங்கள், ஒரு குண்டுல
200 பேர் 300 பேர் 500 பேர் கொத்து கொத்தாக இன்று லட்சக்கணக்கான முஸ்லிம்களை நாம் இழந்து கொண்டு நிற்கின்றோமே. இன்னைக்கு அவன் வீட்டில் ஒரே ஒரு குண்டு விழுந்துருச்சு அப்படின்னு சொன்னால் இந்த உலகமே அமெரிக்காக்காரன் என்ன உத்தரவு போடுறான், அதெல்லாம் பெஞ்சமின் நெத்தன்யாவுக்கு எந்த துன்பமும் ஏற்பட்டுறக்கூடாது. அவன் என்ன செய்வான், ஒவ்வொரு இயக்கத்தின் தலைவராக குண்டு வச்சு காலி பண்ணுவான். இவன் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு குண்டு விழுந்தா அவனை அமெரிக்காக்காரன் அப்படியே அரவணைச்சுக்குவான். பார்க்குறோமா இல்லையா? இதன் விளைவு என்ன? இன்னைக்கு உலக நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பிச்சு அவனை பிடிவாரண்ட்டு கொடுத்துருக்காங்க. அதன் காரணமாக இன்றைக்கு தலைமறைவாக இருப்பதை நம்ம பார்க்குறோம். அப்போ இதுபோல யாராவது இருந்தால்தான் நம்முடைய சமுதாயத்திற்கு நீதி கிடைக்கும் என்பதை மனதிலே வைத்துக்கொண்டு நாம் செயல்படுகின்ற காரியங்களிலே நல்லதா கெட்டதா என்பதை முதலில் ஆய்வு செய்ய வேண்டும். பணம் எப்போ வேண்டாலும் சம்பாதிக்கலாம், பணம் யார் வேண்டாலும் சம்பாதிக்கலாம். இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கும், நாளைக்கு நாய்கிட்ட கூட இருக்கும் பணம். நாய் நாய் என்ன விலை விற்கிது பார்த்தீங்களா? 20,000 25,000 நாய் விற்கிது. இன்னைக்கு நாம கிட்ட இருக்கிற பணம் நாளைக்கு வேற ஒரு மனிதர்கள்ட்ட இருக்கும். இன்னைக்கு அவர்கிட்ட இருக்க பணம் நாளைக்கு வேற ஒருவர்கிட்ட இருக்கும். இப்படி மாறி மாறி வரும் பணம். இந்த பணத்திற்கு ஆசைப்பட்டு இது நிலையானது அல்ல என்பதற்கு நாம தான் சாட்சி. இந்த விஷயத்தை புரிந்து கொண்டு இந்த உலகம் எவ்வளவு இஸ்லாமியர்களுக்கு எதிராக எவ்வளவு கடுமையான முறையிலே செயல்பட்டு கொண்டிருக்கின்றது, நாம் எந்த அளவிற்கு கவனமாக இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது என்பதை மனதிலே நிறுத்தி இதையெல்லாம் நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாம் கையில் எடுக்க வேண்டியது என்னங்க? இந்த தாவா பணி. இப்ராஹிம் நபியை பற்றி நாம் முதலிலே தெரிந்து கொண்டு பிற மக்களிடத்தில் எடுத்து சொல்ல வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி நாம் முதலிலே தெரிந்து கொண்டு பிற மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். இப்படி சொன்னாதான் நாமும் அதை தெரிந்து கொள்ள வேண்டும், பிறரும் அதை தெரிந்து கொள்வார்கள். அப்படிப்பட்ட வாய்ப்பை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் வழங்க வேண்டும் என்று பிரார்த்தனை புரிந்தவனாக எனது உரையை நிறைவு செய்கின்றேன். ஆஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.